ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறாங்க. டான்செட் டான்செட்ஸ் 2026க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. யாரெல்லாம் வந்து யூஜிக்கு அப்புறம் ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக் அப்புறம் எம்பிஏ, எம்சிஏ படிக்கணும், எம்இ, எம்டெக் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டான்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதியே ஆகணுங்க. அதே மாதிரி எம்இ, எம்டெக் வந்து சீட்டா எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் டேட்டு எப்போ, எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், அது இல்லாமல் ஸ்பெஷலாக லாஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸாமுடைய அனலைசிஸு, அதோடைய கட் ஆஃபு எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நியூ அப்டேட் உங்களுக்கு வரும். ஸோ டான்செட் 2026க்கான கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு நியூ பேட்ச் வந்து ஏப்ரல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. வாங்க டான்செட்டுடைய இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோடைய இந்த ப்ரௌச்சர் தான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ எம்பிஏ, எம்சிஏ, அதுக்கப்புறம் எம்இ, எம்டெக்கு, எம்ஆர்க்கு, எம்பிளான், ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் எழுதி ஆகணும் ஃபர்தராக நம்ம ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் எம்பிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கணும், 50% கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் எடுத்துருக்கணும். அதே இது பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 45% ஸ்கோர் இருந்தால் போதும், சரிங்களா? இது இல்லாமல் அதாவது 10+2+3 4, 5 இயர் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இல்லாமல் வேறு ஏதாவது பேட்டர்ன் இருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் இதில் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்கேஸ் எம்சிஏ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேம் தாங்க. ஸோ 10+2+3 ஆர் 4 ஆர் 5 இயர்ஸ் பேட்டர்ன். அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பேட்டர்னில் இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் எம்இ, எம்டெக்காக இருந்தால் அவங்க வந்து பிஇ, பிடெக், பிஆர்க்கு டிகிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ பிஃபார்ம் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர் டிகிரி ரெலவெண்ட் பிரான்ச்சஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களை எல்லோரும் வந்து இதை அப்ளை பண்ணி எக்ஸாம் குவாலிஃபை ஆகலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் வந்து நம்ம இதில் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ஃபீ பாருங்கள். டான்செட் எம்பிஏ, எம்சிஏ எதுவாக இருந்தாலும் சரி 500 ருபீஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டிங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து 2 அப்ளை பண்ணுறீங்க இன்கேஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஜிஎஸ்டியோடு அங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம் டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எக்ஸாம் டேட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ டான்செட் எம்சிஏ 9/5ங்க. டான்செட் எம்சிஏ வந்து 9/5 பாருங்கள். எம்சிஏ வந்து மே 9th வந்து மார்னிங் 10 AM to 12 noon. ஸோ எம்சிஏ. இன்கேஸ் எம்பிஏ இருந்தீங்கன்னா அதே நாளுங்க மே 9th ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30. இன்கேஸ் சீட்டா பிஜி, எம்இ, எம்டெக் இருந்தால் நெக்ஸ்ட் டே மே 10th மார்னிங் 10 AM to 12 noon. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேட். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது சென்னை டு பர்கூர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்போ வரும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரௌச்சர் செக்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸில் பார்க்குறோம். சிலபி பார்த்தோம்னா எம்பிஏ வந்து 2 hours எக்ஸாமினேஷன். எம்பிஏ வந்து 2 hours எக்ஸாமினேஷன். என்ன கேட்பாங்க தெரியுங்களா? ஸோ டிப்பிக்கல் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அது கிராமர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுக்கே எம்சிஏ இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்காக கொஞ்சம் பேசிக் சயின்ஸும் கேட்பாங்க. ஸோ எம்பி, எம்டெக் அப்படிங்கிறது ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 கம்பல்சரி ஃபார் ஆல் பிரான்ச்சஸ்ங்க, ஆல் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸு படிக்கிறவங்களுக்கு. பார்ட் 3 வந்து அவங்களுடைய என்ன அவங்க கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்கோ அதை போய் நீங்கள் வந்து படித்து அதை எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ டான்செட்
annauniversity.edu அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். எம்பிஏக்கு வந்து 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 4 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆன்சர் ரைட்டான ஆன்சர் இருந்தால் 1 மார்க்கு, இன்கேஸ் வந்து ராங்கான ஆன்சர்ஸ் இருந்தால் 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்சிஏக்கு. ஸோ எம்ஏ எம்டெக்கு ஸோ பார்ட் 1 சிலபஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரௌச்சரில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் வர்றது எவ்ரிதிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நீட் நாட் சென்ட் த பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப்டர் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அடுத்த ஒரு டேட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து ஏப்ரல் 10, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 10 ஃப்ரைடேவோட இந்த டான்செட் அப்ளிகேஷன் டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ்ஸ் காம்ப்ரஹென்சிவ் சரிங்களா இன்டென்சிவ் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது எம்பிஏ எம்சிஏக்கு. ஸோ இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஹை ஸ்கோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸாமினேஷன் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் அனலைசிஸில் வந்து எப்படி இருந்திருக்குதுன்னா ஜென்ரலி டான்செட் எம்பிஏ எம்சிஏ ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எம்சிஏ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 5 இயர்ஸ் ட்ரெண்டில் வந்து ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ் மாடரேட் லெவலில் தான் இருக்குது. என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், ஜாமெட்ரி, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்லாம் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களாமா. அதே மாதிரி அனலிட்டிக்கல் ரீசனில் ஒரு 25 கொஷின்ஸ், அதுவும் மாடரேட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி, டிசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் சீக்வன்சஸ் இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து ஈஸி டு மாடரேட்டில் இருக்குது. ஸோ பசில்ஸ் கேட்டிருக்காங்க, கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ், சீரீஸ் இது மாதிரி கொஷின்ஸ் வந்துருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸில் வந்து ஜென்ரலி ஈஸியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்து ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜோடு தான் இருப்பீங்க, ஈஸியாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டான்செட் எம்பிஏ இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனலைஸில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரலி மாடரேட்டில் தான் இருந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து ஒரு 20 கொஷின்ஸ், அது ஈஸி டு மாடரேட்டில் இருந்திருக்குது. ஜென்ரலி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் பேசேஜ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பேசேஜ் கேட்டிருக்காங்க. சோஷியல் இஷ்யூஸ் டு லிட்ரேச்சர் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டால் மாடரேட்டில் தான் இருக்குது. ஸோ 60 to 65% கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்குதுங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா ஆவரேஜஸ்ஸு, ரேஷியோஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் இதில் தான் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் ரீசனிங்கில் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் இருந்திருக்குது. ஜென்ரலி எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பை சார்ட் கேட்டிருக்காங்க, சிலோஜிசம் கேட்டிருக்காங்க, பிளட் ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமர், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பேசிக் வெக்கபுலரிஸ் இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி 5 இயர்ஸில் கேட்டதை ஒரு டென்டேட்டிவாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணி என்னென்ன பண்ணுறது, கான்ஸில் என்னென்ன படிக்கிறது பாருங்கள். மெயினாக வந்து அரித்மெட்டிக் எபிலிட்டி, அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் ஜாமெட்ரி படிச்சுக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் ரீடிங் எபிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எம்சிஏல இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ நிறையா மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ டான்செட்டில் ஹை ஸ்கோர் எடுக்கலாம். அந்த ஸ்கோர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் 38 to 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் ஒரு ரெஸ்பெக்டபுள் ஸ்கோருங்க. அது ஓபிசி, பிசி, எம்பிசி இருந்தால் 33.25லேருந்து 35.5, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 19 to 35.5. ஸோ காலேஜஸ் என்னென்ன கிடைக்கும் பாருங்கள். இன்கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதாவது கிண்டி கேம்பஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 99.4+ எடுக்கணும். எம்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 99.2+ எடுக்கணும். ஸோ இன்கேஸ் பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 99.1+. இதே மாதிரி எம்சிஏ இருந்தால் 99.5 வரைக்கும் போதுங்க. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 97.5, அதாவது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எம்சிஏக்கு வந்து 96.4. ஸோ இதே மாதிரி எஸ்எஸ்என் வந்து 98, அதே மாதிரி அது எம்சிஏ வந்து 98. ஸோ தியாகராஜா டிஎஸ்எம் இருக்குல்லையா, அது வந்து ஜென்ரலி 97
பாயிண்ட் சம்திங்கில் தான் ப்ளஸில் அது. குமரகுரு வந்து பாருங்கள் 95, 96. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி 93, 97. இப்படியே வந்து நிறைய காலேஜஸ் நம்ம எடுத்திருக்கோம். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்து 90, 95. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது எஸ்ஆர்எம் வந்து 93, 90. அதே மாதிரி வைஷ்ணவ் காலேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து 93, 91. ராஜலட்சுமி வந்து 91, 85. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 93, 88. இது மாதிரி வரிசையாக இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 95 அண்ட் எபோவ் எடுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காலேஜு, நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அது இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பாங்க. சோனா காலேஜ், பண்ணாரியம்மன் காலேஜ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபர்தராக நம்ம எப்படி இதை வந்து வீடியோ வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் ஏப்ரல் 1 இன்டென்சிவ் கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி 9442112979 காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.